அனைவருக்கும் வணக்கம். இந்த திருக்குறளில் அதிகாரம் 41 கல்லாமை, குறள் எண் 409. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், கல்லாதவர் உயர்குடியில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்தவரே, கல்வி உடையவர் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் ஆயினும் உயர்ந்தவரே என்று கடவுளைப் போல வள்ளுவ பெருந்தகை கல்வியை கையில் எடுத்துக்கொண்டு படித்தவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று இந்த குறள்களில் மனித குலத்திற்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது, மேற்குடியில் பிறந்தவராயினும் கல்லாதவர் தாழ்ந்த குடியில் பிறந்த கற்றவருக்கு கிடைக்கும் பெருமை போல அவருக்கு கிடைக்காது என்று ஆணித்தரமாக இக்குறளில் விளக்குகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எக்குடியில் பிறந்தாலும் எந்த துறைக்கும் தகுதியும் கல்வியும் திறமையும் உள்ளவர்கள்தான் உயர்ந்து நிற்கின்றனர். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பாகுபாடு வரக்கூடாது என்பதற்காகவே கல்வியை முன்னிறுத்தி மாந்தரிடையே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் உலகத்தில் முதலாக சமன் செய்த பெருமை தெய்வ புலவரான வள்ளுவ பெருந்தகைக்கே சேரும் என்பது திண்ணம். இந்த குறள் மூலமாக உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் கல்வி கற்கவில்லை என்றால் தாழ்ந்து போகிறார்கள். தாழ்ந்து நிற்பவர்கள் கல்வி கற்பதால் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதையே மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்ற குறள் மூலம் குடிப்பிறப்பு எவரையும் உயர்வாக்காது, கற்கும் கல்வியே ஒருவரை உயர்வாக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை மனிதர்களுக்கு கல்வியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.